இளவட்ட பயிலுங்க வச்சே ஆகணும்னு நின்னுட்டானுங்க. இருக்கட்டும் இருக்கட்டும், திருவிழாவில் தானே ஊர்க்காரங்க எல்லாம் சந்தோஷமா இருக்க முடியும். இந்த மாதிரி நிகழ்ச்சி நடத்துறவங்களும் சம்பாதிக்க முடியும். அப்ப நிறைய எங்களை மாதிரி யூத் பசங்களும் என்ஜாய் பண்ண முடியும் திருவிழால. கரெக்டா அன்பு? செல்லம், உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அத ஞாபகத்துல வச்சுக்கோ. ஹேய், இருக்கட்டும் மச்சான், ஜோடியா என்ஜாய் பண்ணுவோம். என்ன நந்தினி, கரெக்ட் தானே? அன்பு, நீ என்ன சொல்ற? அவங்க என்ன சொல்லுவாங்க, மகேஷ் சாருக்கு சீக்கிரமா கல்யாணத்தை முடிச்சு வச்சிரணும்னு சொல்லுவாங்க. ஆமா ஆமா. என் மச்சான ரொம்ப நாள் இப்படியே வச்சிருக்க கூடாது அன்பு. இன்னும் சிங்கிளா ஜாலியா இருக்கானே, அது தப்பாச்சே. ஐயா, இதே மாதிரி சந்தோஷமா வந்து நீங்க தான் நிகழ்ச்சியை ஆரம்பிச்சு வைக்கணும். டாடி, ஆரம்பிச்சு வைக்கணும்னா என்ன டாட்? நீங்களும் 4 ஸ்டெப் ஏதாச்சும் போட்டு ஆரம்பிச்சு வைப்பீங்களா? ஏய் சூர்யா, சும்மா இருடா. மாமா ஆர்டர் கத்த விட்டுருவாங்க. ஐயா, நாட்டாம நாங்க எல்லாரும் வரோம், வந்து நிகழ்ச்சியை ஆரம்பிச்சு வைக்கிறோம். நல்லதுங்கய்யா, நாங்க போய் வேலையை வரேங்கய்யா. வரேங்கய்யா. எல்லாருக்கும் போயிட்டு வாங்க. காய்ஸ், நாம ஒன்னா சேர்ந்ததுக்கு, கபடியில ஜெயிச்சதுக்கு, அம்மனுக்கு கிரீடம் வைக்க போறதுக்குன்னு எல்லாத்துக்கும் சேர்த்து நாம எல்லாரும் இன்னைக்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு கலக்க போறோம். ஓகேவா? ஓகே. ஆட்டத்துல ஸ்டேஜ் அதிர்ந்து போயிடணுமா? வாங்க போலாம். டாடி வாங்க டாடி. போங்க. சூப்பர். அப்புறம் அடுத்து யாரு? வேற யாரு? நம்ம வடிவேல் தான். ஓ, வடிவேல். வடிவேலா? சூப்பர்மா.
எட்டனா இருந்தா எட்டூரு கெம்பாட்டு கேக்கும், பத்தனா இருந்தா பத்தூரும் எம்பாட்ட பாடும்.